மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். அப்போ உங்க வீட்டு பொண்ணுனா ஒரு நியாயம், ஊரா வீட்டு பொண்ணுனா வேற நியாயம். நான் இன்னொன்னும் கேக்குறேன். உங்களுக்கு உங்க அம்மாவை வெறுப்பாக்கணும், அது மட்டும் தான் நோக்கம்னா யாரு கழுத்துல வேணாலும் தாலி கட்டி இருக்கலாம். எதுக்கு எனக்கு கட்டினீங்க? ஏன்னா நான் உங்க வீட்டு வேலைக்காரரோட பொண்ணு. எனக்கு தாலி கட்டினா உங்க அம்மா இன்னும் அதிகமா டென்ஷன் ஆவாங்க. எங்க வீட்லயும் எதிர்த்து பேச மாட்டாங்க. முதலாளி வீட்டு குடும்பமாச்சேன்னு அடங்கி போயிருவாங்க. அதானே சார்? அப்போ உங்க அடி மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்க நாதி இல்ல. நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரங்க என்ன வேணாலும் செய்யலாங்கிற எண்ணம் தானே. அதை தவிர வேற என்ன? இல்ல, ஒருவேளை நீங்க இப்படி சொன்னீங்களே விளையாட்டு, அந்த மாதிரி அதுவும் ஒரு விளையாட்டு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் 2 நாள் இல்ல சார், 100 வாட்டி 1000 வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க அம்மாவை டென்ஷன் ஆக்க என்ன பயன்படுத்திக்காதீங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். நீங்க கேட்டதே இல்ல. ஒவ்வொரு தடவையும் முன்ன விட அதிகமா தான் பண்றீங்க. இன்னொரு பகடக்காய் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு உங்க அம்மா டென்ஷன் ஆனதும் வேலை முடிஞ்சதுன்னு போயிடுறீங்க. அதனால எனக்கு என்ன துன்பம்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? புழுப்பூச்சி மாதிரி இருக்கா? நீ பேசுறதெல்லாம் பேசிக்க, நான் செய்யறதா செய்வேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பலிகடா மாதிரி யூஸ் பண்றது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா சார்? உங்க விளையாட்டுக்கு நீங்க எத்தனை பேரை பலி கொடுத்திருக்கீங்க தெரியுமா? உங்களால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம், அசிங்கம். என்ன விடுங்க, நீங்க செய்யற வேலையால இந்த குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் எத்தனை சண்டை, எவ்வளவு கூச்சல். ஒரு நாளாச்சும் இவங்க சிரிச்சு சந்தோஷமா இருந்திருக்காங்களா? எப்பவும் சண்டை தான், பிரச்சனை தான். என்ன விடுங்க சார். உங்க அப்பா எவ்வளவு பாவம். அவர் இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் வெறுக்குது சார். அந்த அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. இது கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா? இத கூட புரிஞ்சுக்க முடியலையா உங்களால? சரி, இதெல்லாம் கூட உங்க குடும்ப பிரச்சனை. நீங்க என்னவோ செஞ்சுட்டு போங்க. என்ன எங்க படுத்தி எடுக்கிறீங்க? என் வாழ்க்கைக்குள்ள புகுந்து நாசம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு தாலி கட்ட என்னோட சம்மதத்தை கேட்டீங்களா? இல்லைன்னா எங்க அம்மாவை கடுப்பாக்கி கொஞ்சம் விளையாடிக்கிற, அதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டிக்கிறேன்னு சொன்னீங்களா? எதுவும் இல்ல. அத்து மீறி நுழைஞ்சு அடாவடியா தாலி கட்டிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. நானும் எங்க குடும்பமும் ஆடு மாடு மாதிரி உழைச்சிருக்கோம். ஒண்ணும் இல்லாம தரிசா கிடந்த இடத்துல ஒரு தோட்டத்தையே உருவாக்கி இருக்கோம். ஒரு தென்னை மட்டைக்கு கூட நாங்க ஆசைப்பட்டதில்ல. அந்த அளவுக்கு நேர்மையா கணக்கு சொல்லிருக்கோம். அப்படி உழைச்ச குடும்பத்துக்கு நீங்க வாங்கி கொடுத்த பேர் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஊர்ல எங்க குடும்பத்தை பத்தி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தெருவுல நடமாட முடியல, உங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு உங்களை வளைச்சு போட்டேன்னு பேசிக்கிறாங்க. என்ன பேசினா கூட பரவாயில்ல. எங்க அப்பா ரோட்ல நடந்தா பெத்த மகளை முதலாளி மகன் கூட அனுப்பி வச்சுட்டு எப்படி உயரமா போறா பாருன்னு காயப்படுத்துறாங்க சார். இந்த வயசுல அவருக்கு இதெல்லாம் தேவையா? ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போற என் தங்கச்சிகளுக்கு உங்க விளையாட்டு வாங்கி கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? உன் அக்காவே பணத்துக்கு ஆசைப்பட்டு போனவன் தானே. நீ மட்டும் என்ன யோகியமானு கேக்குறாங்க. நான் என்ன சார் பதில் சொல்லட்டும்? உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லைல்ல சார்? உங்களை பொறுத்த வரைக்கும் குடிக்கணும் குடிக்கணும், குடிச்சுக்கிட்டே இருக்கணும். யாரை கேடு கேட்டாலும் பரவாயில்ல. எப்படி சார் உங்களால இப்படி இருக்க முடியுது?
கூட இருக்கிற சக உயிரை பத்தி யோசிக்க முடியாம எப்படி ஒருத்தரால வாழ முடியும்? நான் இது வரைக்கும் இவ்வளவு பேசினது இல்ல. இன்னைக்கு நீங்க என்ன பேச வச்சுட்டீங்க. எதுவும் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். சரி, நீ கிளம்பு. டேய் சூர்யா, நான் கிளம்புறேங்க ஐயா. நந்தினி